அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிராண்ட் ஃபினாலே எபிசோட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா ரொம்ப வந்து சோகமாக இருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் வந்து தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாங்க. அது நம்மளுக்கு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்குது. கமல் சார் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் உங்களுக்கு எது கிடச்சிச்சு, அதிகமாக கிடச்சி நீங்கள் வந்து எதை பெற்றீங்க, எதை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு வந்து விசித்ராமா சொல்கிறாங்க, எனக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சி, நிறைய வந்து லவ் கிடச்சி, நான் என்ன நினச்சி வந்தனோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்று போயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, வெளியே தானே நீங்கள் ஜெயிக்கிறது முக்கியம், வீட்டுக்குள்ளே என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை சார் வீட்டுக்குள்ளே என்னை வந்து பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் ரொம்ப வந்து ஹானஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணேன், நான் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணேன், ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணேன், வீட்டில் வந்து என்னை பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கமல் சார் கூட அப்போ சொன்னார், அடிக்கோடிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்காங்க அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு, அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே கஷ்டமாயிடுச்சு. நான் தோத்துட்டேன், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அது எதனால அவங்க சொன்னாங்கன்னு தெரியும். இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து நல்லா விளையாண்டுருக்கலாம், இன்னும் நல்லா வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸை வந்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம். இன்னும் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது அந்த இது புரியுது. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே அதை உணர்றாங்க. அதோட வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதான், நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டா தான் நம்ம அடுத்த வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விசித்ரா தோக்கலை. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு லேடி வந்து 100 நாள் பிக் பாஸே சொன்னார், ஒரு வரலாறு படிச்சிருக்கீங்க விசித்ரா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு வரலாறு படித்து தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து புரியுது. ஏன்னா ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா வெளியே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசித்ராவுக்கு வந்து டைட்டில் கிடச்சிருக்கும், விசித்ரா ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட் தான். ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே எதாக இருந்துச்சு. ஆனால் வெளியே வந்து நிறைய சப்போர்ட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதா வந்து அவங்களுமே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.